ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் QLA 3F மண்டேயோட ஏபி ஏசி பிசி கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஆனால் அந்த தடவை நான் ஏபிசி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக கெஸ்ஸிங் தான் நண்பா. ஸோ நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ வந்து இந்த தடவை 1580 2 3 4 6 7 9 4 4. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் வேல்யூ, பெருக்கல், இது வகுத்தல். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய எக்ஸு. அதுவும் இல்லாமல் இது இந்த தடவை ப்ளஸ் வேல்யூவில் எப்போவுமே சரி ப்ளஸ் வேல்யூவில் வந்து டச் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சில நேரத்துக்கு ரெட்டாக கூட வரும், 2 நம்பர் வரும். ஸோ இந்த தடவையும் நான் வந்து ப்ளஸ் வேல்யூஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய HDF என்னென்னு தெரியும். போன வீடியோவில் 4 7 அல்லது 9 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தடவை நம்மளுடைய எக்ஸ் வந்து 1 அல்லது 5 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு சில ஏபிசியை உருவாக்க போகிறேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பா. அதை மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஏபிசி வந்து 1 7 வச்சு 2 7 1 3 7 1 3 5 9. ஸோ இந்த 3 செட்டும் நம்மளுடைய இந்த HDF எக்ஸோட சேர்ந்தது. ஸோ அது போக ஒரு சிங்கிள் செட் வந்து 3 0 6 நம்மளுடைய எக்ஸ் அல்லாமல் அதுலேருந்து உள்ள இந்த செட்டு. ஸோ அது போக கேமுக்கு சில சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது டபுள் சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் சான்ஸ் நான் ஏபிசியில் ஒரு சில இதை உருவாக்கியிருக்கேன். ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் மேக்ஸிமம் ஃபெயில்டாக தான் ஆகும். ஏன்னா நான் இது வரைக்கும் போட்டது எல்லாமே டபுள் சான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெயில்டு தான் ஆயிருக்கு. ஸோ இந்த தடவை பார்ப்போம். இந்த தடவை நம்மளோட கெஸ்ஸிங் வந்து ஏபிசி டபுளை பொறுத்த வரைக்கும் 9 9 1 8 8 2 0 0 6 3 3 5 4 4 4. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நண்பா இது ஃபுல்லாக சான்சஸாக இருக்குது. ஸோ கேம் டபுளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மண்டேயோடைய லாஸ்ட்டு ஒரு 10 ட்ரா பார்த்தோம்னா அதில் டபுளே கிடையாது. ஸோ இந்த தடவை டபுள் வராதா இருந்தால் இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸோடைய செட்டு. இந்த இதுதான் நண்பா, இதான் மொத்தம் இதுவும். ஸோ இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பா. சில நேரம் ஹிட் ஆகும், சில நேரம் ஃபெயில்ட் ஆகும். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.